பாகிஸ்தானில் வெடித்தது உள்நாட்டு யுத்தம். பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் பெரிய சண்டைகள். பின்னணியில் மோடியா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். நேற்றையிலிருந்து பாகிஸ்தானில் பெரிய சண்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானின் மேற்கு புற மாகாணம். அந்த மாகாணத்தில் தான் மிக முக்கியமான மாகாணம். கான் அப்துல் கஃபார் கான் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார். அவர் பலூச்சிஸ்தான் தலைவராக இருந்தார். 1947 இந்தியா சுதந்திரம் போது அவர் இந்தியா பக்கம் வரணும்னாரு. பட் நேருலாம் அதை ஏற்றுக்கல. அது பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் இருக்குது. அங்கே எப்பயுமே தகராறு தான். காரணம், அவர்களுடைய கலாச்சாரம் தனி, மதத்தில் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பல விதத்தில் அவர்கள் தனி. பல காலமாக அங்கே சண்டை நடந்துட்டுருக்கு. பாகிஸ்தான் இராணுவம் அவர்களை மிக தீவிரமாக அடக்கும். ஆனால் அவர்கள் அதை மீறி அடுத்த தலைமுறைலாம் வந்துட்டுருக்காங்க. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இன்னும் 2-3 அமைப்புங்க இருக்குது. மிக தீவிரமாக பாகிஸ்தான் பிடியிலேருந்து வரணும்னு நினைக்கிறவங்க. இந்த சூழலில் இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே நேற்று பாகிஸ்தான் இராணுவத்தை சார்ந்த பலரை பலூச்சிஸ்தான் இராணுவம் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கொண்டிருக்கு. பாகிஸ்தான் உள்நாட்டு யுத்தம் தான், பல வருஷமாக நீண்டு கொண்டிருப்பது தான். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு போயின்னு இருக்கு. இதை பற்றியெல்லாம் தமிழக ஊடகங்கள் அதிகம் பேசாது. ஏனென்றால் தமிழக ஊடகங்களுக்கு சினிமாவை தவிர வேறு தெரியாது. அவ்வாறு இருக்கும்போது இது பாகிஸ்தானுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஆனால் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியில் பலூச் ஃப்ரண்ட்ன்ற ஒரு அமைப்பின் ஒரு பெண் தலைவர் சொன்னார், நாங்கள் தனி நாடாக சுதந்திரம் பெற்றால் மோடிக்கு சிலை வைப்போம்னாங்க. அந்தளவுக்கு அவங்க இந்தியா மீது இப்போ பற்றுதலோடு இருக்காங்க. பாகிஸ்தானில் ஏற்கனவே பஞ்சாப் சிந்து பல பேருக்கு ஆகாது. பாகிஸ்தான் இஸ் மெயின்லி ரூல்டு பை பஞ்சாப் டாமினேட்டட் முஸ்லீம்ஸ். அவர்கள் பலூச்சிஸ்தான் மற்ற பகுதிகள் அதிகம் கண்டுக்கிறது இல்லை. அதனாலே அங்கே நிறைய உள்நாட்டு குழப்பம் வரும். அடிக்கடி இராணுவ ஆட்சி வரும். இராணுவத்துக்கு ஐஎஸ்ஐ இதெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க, மக்களை பற்றி கண்டுக்கிறதுக்கு அவங்க பெரிய அளவில் பாக்கெட் உரப்பிக்கணும் தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று, காங்கிரஸ் இருந்தால் எப்பயுமே பாகிஸ்தான் செல்வ செழிப்போடு இருக்கும். அதுதான் காங்கிரஸ். ஏன்னா பாகிஸ்தான் நாட்டின் தந்தை மகாத்மா காந்தின்னுவாங்க. எந்த நாட்டின் தந்தை? பாகிஸ்தான்லாம் வேணால் சொல்லலாம், நேரு மாமான்லாம், பாகிஸ்தானுக்கு மாமான்னு வேணால் சொல்லலாம். அப்படி தான் அவங்க நிலமை. அவர்கள் தானே பார்ட்டிஷன் பலதெல்லாம் ஏற்றுனாங்க. விளைவு இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் விரைவில் துண்டாகும். நாங்கள் 2030 வரும்னு நினைக்கிறோம். பட் கூடிய விரைவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பெரிய அளவில் பண பிரச்சனை இருக்கிறதெல்லாம் அவங்க ஊழல் பண்ணுறதுக்கே இருக்கிறதுனால அந்த மாதிரி கூட வரலாம். நன்றி, வணக்கம்.